3 4 5 5 பாக்ஸையும் கொஞ்சம் வெளியில எடுத்து வைங்க. ஏன்பா ரோகன், இந்த பாக்ஸ் சி அங்க இருக்கு. எப்போத்துல இருந்து அங்கேயே இருக்கு, செக் பண்ண கொண்டு வா. கொண்டு வரேன். ரோகன், ஏன் பாஸோட கேபின் கொண்டு போற? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார், அது லைட் ஆஃப் பண்ணலான்னு வந்தேன் சார். அனுமதி இல்லாம என் கேபின்குள்ள இனிமே வராத. சரி. பல்லவி, இன்னும் தூங்கலையா? அத்தா, என்னோட ஆபீஸ்ல ட்ரக்ஸ் பாக்கெட்டை பார்த்தேன். ட்ரக்ஸா? இங்க பாரு, இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. உன்னுடைய பாஸ் இருக்கால, அவன் பிரசாந்த், ரொம்ப மோசமான ஒருத்தன். உனக்கு தேவையில்லாத பிரச்சனையில் தயவு செஞ்சு தலையிடாத, புரிஞ்சுதா? இவ்ளோ கட்டுப்பாடு இருக்கு, எனக்கு புரியல. புருஷன் பண்ற எல்லா தப்புகளையும் கண்டுக்காமே இருந்துறீங்களே. சரி, சின்ன ட்ரெஸ் போட்டா ஸ்கின் எல்லாம் தெரியுது அப்படின்னா நான் என்ன இன்விடேஷனா கொடுக்குறேன்? வந்து என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்றேனா? சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போறேன். எங்க போற? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். கொஞ்ச நாள் அங்கேயே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ரெண்டல்ல ஷிஃப்ட் ஆயிடுவேன். இங்க பாரு, நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. அப்புறம் உங்க பாஸுக்கு எதிராகவும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க கூடாது. நான் போறேன். மத்த பொருட்களை அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க யோசிங்கக்கா. ஒருத்தன் உன் வீட்லயே இருந்துட்டு உன் தங்கச்சி மேலேயே கைய போடுறான். அப்போ அவன் வெளியில என்ன வேணாலும் பண்ணலாமே. எங்க போற? நான் உன்னை டிராப் பண்ணவா? ஒன்னும் தேவையில்லை. என்ன ஆட்டிடியூட் இவ? அண்ணா, ஜானகி நகர் போகணும். ஜானகி நகருக்கு ஆட்டோ கிடைக்காதுங்க. இங்க இருந்து ரைட் போங்க, அங்க கிடைக்கும். தேங்க்யூ. நீ ஒரு வேலை பண்ண, சீக்கிரம் போய் உன் பேக் ரெடி பண்ணி கொண்டு வா. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் என்ன பண்ண, டைலர் துணியே தைக்கல, உட்காந்து வாங்கிட்டு வரேன். இல்லனா ஆஷா என்ன போட்டுப்பா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நக்மா, இத வந்து ஃபாத்திமா கிட்ட கொஞ்சம் கொடுத்தறியா? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் அவசியமே இல்ல. நாம தான் பரிசா நிறைய ட்ரெஸ் தரோம்ல. நக்மா, நமக்கு நிக்கா நடக்கும்போது அவங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால இத பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு மேல உன்னை குத்தி காட்டி பேச மாட்டாங்க. அது இருக்கட்டும், ஆஷாவோட போர்டு எக்ஸாம் வேற இருக்கு. அதோட ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதோட கல்யாணத்துக்கு நிறைய செலவு இருக்கு. அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். உனக்கு அந்த டென்ஷன் வேண்டாம். உஜ்ஜயினுக்கு போகணுமா வேண்டாமா? டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. ஆயிஷா, உன் மொபைல்ல லொகேஷன் ஆன் பண்ணிடு. அங்க போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணு. ஏங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க போனது ஃபோன் பண்றோம். சரி, கிளம்பு. அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க பத்திரமா போய் சேர்ந்துருவோம். பாய்.
அர்ஜுன், நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். உன் சேலரியை வந்து வாங்கிக்க. என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? ஒரே வாரத்துல உன் மேல 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உன் மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க. அதனால போன தடவை உன்னை மன்னிச்சு விட்டேன். ஆனா இந்த தடவை ஒன்றும் பண்ண முடியாது. போய் வேற வேலை தேடிக்க. அமீர் அண்ணா, அது புது இடத்துக்கு வேலைக்கு போனால் புது வேலை கிடைக்கும், புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அப்போ அங்கே குடி கும்மாளமாக இருப்போம். அந்த போதையில் என்ன அறியாமல் உன் வீட்டில் நடக்கிற உண்மையெல்லாம் சொல்லிட்டா, இல்லை 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 இல்லை, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா போதையில் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாய பொறுக்கி, உனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். நீ என்னையே மிரட்டுறியா? பாக்குறேன்டா, நீ எப்படி ஆபீஸ்க்கு வரேன்னு நான் பாக்குறேன். உன்னோட 20 நாள் சம்பளத்தை நீ எப்படி வாங்குறேன்னு நான் பாக்குறேன். போடா. நானும் பாக்குறேன்டா நீ எப்படி பணத்தை கொடுக்காம இருக்காரு. ஆயிஷா, லொகேஷன் அனுப்பிட்டாரா? எப்பவோ அனுப்பிட்டாரு. Excuse me. சார், பேமெண்ட். எப்படி இருக்க ரோஷினி? உள்ள வாங்க. ஏய் நில்றி, என்னடி இவ்வளவு லேட்டு? அதுவா, இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, அப்படிப்பட்ட வேலையே வேண்டாமே. ஆனா ஏய் அடங்கு. சார், இன்னைக்கு தான் நக்மாவும் அவங்க பொண்ணு ஆயிஷாவும் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. ஏய் நகரு நகரு நகரு. ஏய், என்ன இங்க கூட்டம்? எல்லாரும் நகருங்க, போங்க போங்க. என்னங்க என்னங்க? இந்த பாருங்க நக்மா, இப்ப கேக்குறது சரியில்லைன்னு தெரியும். ஆனால் இன்வெஸ்டிகேட் பண்ணி தானே ஆகும். எனக்கு ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் எப்போ திரும்பி வந்தீங்களோ அப்போ நீங்கள் முதல்ல என்ன பார்த்தீங்க? நாங்க இங்கேருந்து கிளம்பி போகும்போது எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. அவரும் சந்தோஷமா தான் இருந்தாரு. ஆனா யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தான் தெரியல. சார், நாங்க இங்க வரும்போதே இந்த ஏரியாக்காரங்க கூட்டமா இருந்துட்டு இருந்தாங்க. மொத்த கிரைம் சீனையும் கண்டாமினேட் பண்ணிருக்காங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் கிடைக்காது. சரி, என்ன கிடைக்குதோ அதை வச்சு பார்ப்போம். எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். இல்ல சார், எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல. நீங்கள் 2 பேரும் ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்காரர் யார் கூடயாவது சண்டை போட்டாரா? இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ? அமீர் உண்மையிலே ரொம்ப நல்லவர். யாரு கூடயும் எந்த பகையும் கிடையாது. தண்ணி குடிங்க. வீட்ல ஏதாவது பொருள் காணாம போயிருக்கா? ஆமா, என்னோட லேப்டாப்பும் அப்பாவோட ஃபோனும் காணும். சரி, டீட்டெயில்ஸை கொடுங்க. அதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், சரியா? இப்போ நீங்கள் கிளம்பலாம். மஞ்சு, அந்த ஆளோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாரு. ஓகே சார். இந்த ஆளை இந்த அளவுக்கு யார் வெறுத்திருக்காங்கன்னு தெரியணும்.
என்னோட ஆபீஸ்ல ட்ரக்ஸ் பாக்கெட்டை பார்த்தேன். ரோஷினி. அமீர். ஹே ரோஷினி, எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம். அம்மா நீ எப்படி இருக்க? ஏன் என்ன விஷயம்? ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் ஓகே தானே? அமீர், எனக்கு உன்கிட்ட இருந்து ஹெல்ப் வேணும். சொல்லு. குட் மார்னிங் சார். நான் ரோஷினி வர்மா, ஜாப் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். எஸ், கம் இன். ஆமீர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். ஃபைல். எஸ் சார். இதுதான் முதல் ஜாபா? ஆமா சார். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா? இருக்கு சார். நான் கண்டிப்பா கடினமா உழைப்பேன். கடுமையாலாம் உழைக்க வேண்டாம், ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சு காட்டுங்க. செய்வீங்கல்ல? சரி சார். அமீரோட அக்கௌண்ட்ல இருந்து ரெகுலரா ஒரு ஹோட்டலுக்கு பேமெண்ட் காட்டுது. ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக். நான் அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் அடிச்சேன். அந்த ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல சொன்னாங்க அமீர் அங்க ஒரு லேடி கூட அடிக்கடி வருவாராம். அப்புறம் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னா அந்த லேடியோட பேரு ரோஷினி வர்மா. இங்க பாருங்க. அதாவது அமீருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்திருக்கு. சார் இப்போதைக்கு அப்படிதான் சார் தெரியுது. அந்த ஹோட்டலோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் கொண்டு வந்திருக்கேன். இதோ இந்த ஃபுட்டேஜை பாருங்க. மர்டர் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உள்ளது. இந்த ஆளு அவரை ஃபாலோ பண்றான். சார், இந்த ஆளோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. அந்த ஆளை வாட்ச் பண்ற மாதிரியே தெரியுது பாருங்க. நான் இவனோட போட்டோவை சர்க்குலேட் பண்ணிட்டேன் சார். குட். ஹலோ. அமீர அவனோட மனைவி தான் கொண்டிருக்கா. யாருங்க நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அமீர அவனோட மனைவி தான் கொண்டிருக்கா. ஆனா எதுக்காக அவ தான் புருஷனை கொல்லணும்? ஹலோ, திரும்பவும் கால் போடு. இந்த கால் எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க ஒரு ஆப் இருக்கு. சீக்கிரமா பண்ணு. சார், நம்ம டவுட் பண்ற ஏரியா தான் நினைக்கிறேன். அதாவது காலர் இன்னும் அமீரோட ஏரியாலே தான் இருக்கான். சார், நக்மாவை தூக்கலாமா சார்? இல்ல ரேண்டம் காலை யூஸ் பண்ணி அவனோட மனைவியை தூக்க முடியாது. ஒருவேளை கொலைகாரன் நம்மளை திசை திருப்ப கூட இப்படியெல்லாம் ஏமாத்தலாமே. முதல்ல இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணு. ஓகே சார். மர்டருக்கு 2 நாள் முன்னாடி நக்மாவோட எல்லா மொமெண்ட்டையும் ட்ராக் பண்ணிடு. அவள் மேரேஜுக்கு போனது, அப்புறம் அவளோட நடவடிக்கை எல்லாமே. ஓகே சார். என்னால முடிஞ்சதை செய்வேன் ரோஷினி. நான் நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ டென்ஷன் ஆகாத. உன் சிஸ்டருக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இத பாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அவன் ரொம்பவே ஆபத்தானவன். நீ என்னை பத்தி கவலைப்படாத ரோஷினி. எங்களுக்கு எந்த அஃபைரும் கிடையாது. அமீரும் நானும் ஒரே காலனில இருக்கோம். சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம 4-5 மாசம் கழிச்சுதான் நான் மறுபடியும் அவனை சந்திச்சேன். இந்த அடி எப்படி பட்டுச்சு? அங்க என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மேடம், கிச்சன்ல வேலை செய்யும் போது பட்டுருச்சு. அமீர் உன்னோட ஃப்ரெண்டுன்னு இப்பதான் சொன்ன, அதுவும் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொன்ன. அப்புறம் ஏன் ஹோட்டல்ல சந்திச்சிங்க? என்னாச்சு? என்னடி? என்ன போலீஸ் எல்லாம்? அமீர் மர்டர் பண்ணப்பட்டிருக்கான். அது விஷயமா என்கொயரி நடக்குது சார். யார் அமீர்? அவ என் கம்பெனில செக்யூரிட்டி ஏஜென்சியோட சூப்பர்வைசர். சரி, அதுக்கு உங்ககிட்டதுக்கு என்கொயரிக்கு வரணும். இங்க பாருங்க, அவ 9 to 6 அங்க ஒர்க் பண்ற, அவ்வளவுதான். இவளுக்கு அவனுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது சார். நீங்க எப்போது அந்த அமீரை மீட் பண்ணிருக்கீங்களா? நான் எதுக்காக மீட் பண்ணணும்? நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சார். அப்படியா சார்? அப்ப இது யார் சார்? ஞாபகம் இருக்கா? வாடா வாடா, எனக்கு வாடா மயிரே, வா காட்ற, வா யாருன்னு, வா வா சார், மூடு வா சார். அமீரை நான் கொலை பண்ணல.
நீ அமீரை கொலை பண்ணலன்னா எதுக்கு அமீரை தெரியாதுன்றது மாதிரி போய் சொன்ன இப்போ. அமீர் என் பொண்டாட்டி கூட ஹோட்டலுக்கு போறான்னு உண்மையை நான் எல்லாரும் முன்னாடி சொல்லவா என்ன? என்ன செய்வீங்க நீங்க? என்ன இறக்கப்பட்டு விட்டுற போறீங்களா? என்ன தூக்கி உள்ளதானே வைப்பீங்க? அப்படிதானே? அந்த அமீர் எப்போ கொலை செய்யப்பட்டான்? 23. அந்த டேட்ல நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சார். நான் இந்தோருக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அந்த ஃப்ரெண்டுடைய செல்போன் நம்பர் சொல்றா. கால் போட்டு பாருங்க. ஆனா கால் போகாது சார். ஏன்டா? ஏன்னா அவன் துபாய் போயிட்டான். இங்க பாருங்க, நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், அதனால ஃபிட்டிங் கரெக்டா இருக்கணும். உங்க கையை கொஞ்சம் மேல தூக்குறீங்களா? என்ன ஒரு சுத்து குறைஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க வேற? என்ன பிரதர், இப்படி அளவெடுக்க ஒரு லேடி டைலரை வச்சுக்க கூடாது? ஃபீமேல் டைலர்ஸே கிடைக்கிறது இல்ல. பல வருஷமா துணி தைக்கிறேன், ஆனா இவரை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அதத்தான் நான் பாக்குறேன். உங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே இங்க இருந்து கிளம்புங்க. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஹாப்பி பர்த்டே நக்மா. இன்னுமா என் மேல கோவம்? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. டைலர் முன்னாடி நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்களே, அவர் என்ன நினைப்பாரு? ஓ, இப்படி மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மாட்டியா? சரி, நான் தோப்புக்கரணமே போடுறேன். சரி, போதும் போதும் போதும், ரொம்ப நடிக்காதீங்க, எந்திரிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃபரான், வந்துட்டியா? நக்மா, 2.5 லட்சம் இருக்கு. உனக்கு இன்னும் தேவைப்பட்டா சொல்லு, நான் தரேன். தேங்க்யூ ஃபரான். அப்புறம் நக்மா, எவ்வளோ நாள் தான் அப்படி ஒளிஞ்சிருந்தே பார்க்கறது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என் பொண்ணோட பொறுப்பு என் தலையில இருக்கு. ஒரு தடவை நான் அவளை செட்டில் பண்ணிட்டேன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அதோட நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. எக்க கழுவுற? உட்கார், வா. ஐஷா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஆன்டி கிட்ட பேசிடலாமே. இதை பாரு, இப்போ அப்பா கூட இல்லை. அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே கல்யாணம் பண்ணிடலாம்ல. நீ என்ன சொல்ற? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சூரஜ்? எங்க அப்பா மேல போட்ட பூ கூட காயல. இங்க பாரு, நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. போலீஸா? அம்மா, போலீஸ் திரும்பவும் எதுக்கா இங்க வந்திருக்காங்க? வீட்ல ஏதோ தேடுறாங்க. அன்னைக்கு அவங்க தான் வந்து தேடினாங்கல்ல, அப்பவே ஒண்ணும் கிடைக்கல. ரவி, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்துக்காட்டு. இந்தாங்க. முதல்ல ஒரு ஹெவி ஆப்ஜெக்டால அமீரோட தலையில அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கத்தியால ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அமீரோட வைஃபும் பொண்ணும் பார்க்கும்போது அவன் பாடி இங்க இருந்திருக்கு. இந்த லாக்கும் உடைக்கப்படல. அப்படின்னா உள்ள இருந்து அமீரே தான் கதவை திறந்திருக்கான்னு நினைக்கிறேன். இது ஒருத்தர் இல்ல, 2 பேர் செஞ்ச கொலையா தெரியுது. டெய்லர் கூட யாரோ இருந்திருக்காங்க. சார், அங்கே 2 பேர் இருந்தாங்கன்னு எப்படி சார் சொல்றீங்க? இந்த ரிப்போர்ட்டை பாருங்க மஞ்சு. இதுல தெளிவா இருக்கிற அமீரோட தலையில நல்லா அடிபட்டு தான் இதாயிருக்கு. அதுவும் கத்தியால குத்தி ஆயிருக்கு. கரெக்டா? ஆமா. ஆனா 2 தாக்குதலோட இம்பாக்ட் ஃபோர்ஸ்ன்றது வேற மாதிரி. இத பாரு. சரி, ஒண்ணு பண்ணு. இந்த வீட்டை மறுபடியும் நல்லா செக் பண்ணுங்க. சரி. ஓகே சார்.
வாங்களே. சார் எங்களுக்கு தெரியாது, இது எங்களுது இல்ல. என் பீரோல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நிஜமா தான் சொல்றேன், எனக்கு தெரியாது. கூட்டிட்டு வா. வா. சரி, எனக்கு தெரியாது சார். நான் சொல்றத கேளுங்க, எனக்கு இது தெரியாது. நான் எதுவும் பண்ணல. நான் சொல்றத கேளுங்க. நான் கொலை பண்ணல. எங்க கூட்டிட்டு போறீங்க? அம்மா, நான் சொல்றத கேளுங்க. கூட்டிட்டு போறீங்க? விட்டுங்க, விடுங்க. இங்க பாருமா, எங்க அம்மா எதுவும் பண்ணல. மேடம், அவங்கள நான் ஒண்ணும் பண்ணல. பொண்ணு வேற தனியா இருக்கா. அம்மா, அம்மா. சார், அந்த நக்மா இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. பேசுவா. கத்தியோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருட்டுமே. கத்தி அவ வீட்டில் இருக்கிற அலமாரியில தானே கிடைச்சது இப்போ. எஸ் சார். ஏயா நீ என்ன பிஸியா இருக்க இப்போ? இந்த ஃபைலை அமீர் வீட்டில் எடுத்தேன் சார். அதை தான் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாடி ரோஷினி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கா லோக்கல் ஸ்டேஷன்ல. கிட்னாப்பிங்கா? திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். அதாவது ரோஷினி கிட்டத்தட்ட 2 விக்டிம் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. ஒன்று அவளுடைய தங்க, அவளை 4 மாசமா காணோம். இன்னொன்று இப்போ அமீர். ஆனா இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி எழும்புதுன்னா, இந்த ஃபைல் இப்போ எதுக்காக அமீர் கிட்ட வந்துச்சு? கன்ஃபியூஷனா இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த ஃபைல்ல எக்கச்சக்க அட்ரஸஸ் இருக்கு. அண்ட் இந்த போட்டோவை பாருங்களேன். ரவி, அந்த காலரோட பேச்சை கேட்டு நம்ம திசை திரும்பி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம நக்மாவை கேள்வி கேட்குறோம், ஆனால் இங்கே கேஸ் வேற மாதிரி இருக்கு. நீ ஒன்று பண்ணு, ரோஷினி இங்கே கூப்பிடு. ஒரு கார்டை பத்தி தெரிஞ்சிருக்கு சார். அவன் பேரு அர்ஜுன். அமீருக்கு கீழே வேலை பார்த்திருக்கான். கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அமீர் கிட்ட சண்டை போட்டிருக்கான். அவனை தூக்க சொல்லி சின்ன கிட்ட சொல்லியிருக்கேன் சார். சார் உண்மையை தான் சொல்கிறேன். நான் கொலை பண்ணல, யாரும் எதுவும் பண்ணல சார். அமீர் மேலே கோவம் இருந்தது உண்மை. ஏன்னா அவர் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னாரு. அவர் செத்ததுக்கப்புறம் வேலைக்கு வராதுன்னு யாருமே என்கிட்ட சொல்லலை. அதோட எனக்கு லாபமும் கிடச்சிருக்கு. நான் யாரையும் கொல்லலை சார். என்ன சார் இவன் எல்லாத்தையும் உளறானே? ஆமாம் சார், எங்கள் கூட தான் வேலை பார்த்தான். ஆனால் சூப்பர்வைசர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப திமிரு பிடிச்சி அலைஞ்சான் சார். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான் சார். அமீருக்கு நிறைய கோவம் வரும்னு இப்போ நீ சொல்லி தான் தெரியுது. வேணும்னா ஐசாவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த சூரஜ்கிட்டே கேளுங்க சார். அவங்க 2 பேரையும் கையும் குளமா மார்க்கெட்டில் பிடிச்சேன் சார். அவங்க 2 பேரையும் அமீர்கிட்ட நான் தான் ஒப்படைச்சேன். அப்பா அடிக்காதீங்கப்பா, ப்ளீஸ் பா, அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா, அப்பா ப்ளீஸ். உன் பேர் என்னடா? ஏய், கண்ட பயலோட ஊர் சுத்திட்டு இருக்க. இதுக்கு தான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தேனா? எனக்கு கீழே வேலை செய்யறவன் அந்த அர்ஜுன். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்ணு ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றான். இதை நீ எனக்கு வாங்கி கொடுத்த மரியாதையா? சார் நாங்கள் லவ் பண்றோம் சார். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் சார். நான் அவளை செருப்பால இதுக்கப்புறம் நீ இவளை பார்த்தேன்னு வைய, உன்னை அங்கேயே அடிச்சு கொண்டு. சார் நான் அப்படிலாம் சொல்றது தப்பா. பல்லவியை தேடி நான் எங்கெங்கேயோ அலைஞ்சிருக்கேன் சார். ஆனா யாருமே உதவி செய்யல. அமீர் தான் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். பல்லவி ஏதாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? பேர் அட்ரஸ் ஏதாச்சும் தெரியுமா? தெரியாது சார். அன்னைக்கு என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை கூட பண்ணல. கோவத்துல இருக்கிறதுனால செய்யலன்னு நினைச்சேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் வந்தது. அப்பதான் அவளை கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. அக்கா ப்ளீஸ்க்கா, என்ன காப்பாத்துங்கக்கா. இவன் என்ன கொலை பண்ணிடுவா. எனக்கு தெரியும் சார், இது எல்லாமே அந்த பிரசாந்தோட வேலை தான். உழைப்பு முக்கியம் இல்லை ரோஷினி, ஸ்மார்ட்டாக தான் வேலை செய்யணும். பேருக்கு தான் அவன் கொரியர் ஏஜென்சி நடத்துறான். அவன் ட்ரக்ஸ் வித்து தான் பணத்தை சம்பாதிக்கிறான். கொரியர் பாக்ஸ்ல ட்ரக்ஸ் அனுப்புறான். அப்புறம் அதை கொரியர் மாதிரியே டெலிவரியும் செஞ்சிடறான். அதோட இது லோக்கல் டெலிவரியா இருக்கிறதுனால அதை யாரும் செக் பண்றது இல்ல. பல்லவி அந்த ட்ரக்ஸை பார்த்திருக்கா. இதனால நைட் எங்களுக்குள்ள சண்டை நடந்தது. அதனால அவ வீட்டை விட்டு போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு அவ வீட்டை விட்டு வெளியில போகும்போது நான் சம்மதிச்சிருக்க கூடாது. எனக்கு போலீஸ் கூட உதவி செய்யல சார். எஃப்ஐஆர்ல பிரசாந்தோட பேரை கூட சேர்த்திருக்கேன் சார். ஆனா எல்லாரும் ஏகிட்ட வந்து உன் தங்கச்சி யாரையும் இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்றாங்க சார். நாங்க அவளை தேடுவோம். இட்ஸ் a promise. அது சரி, நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்போ இதெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்லல? அமீர், இங்க பாரு, பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் SSR பேங்க். ரோஷினி, இது சுவிட்சர்லாந்து பேங்க். ஒரு நிமிஷம் இரு. இதை எங்கிருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. ரோஷினி இங்க வா. இது பிரசாந்தோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்.
அவன் பேர்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அமீர், அவன் பல்லவி எங்க தான் மறைச்சு வச்சிருக்கணும்? நாம எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்க்கலாம். இல்ல ரோஷினி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. ஆனா என்னோட பல்லவி. இது பாரு, ரொம்ப அவசரப்படாத, இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. நாளைக்கு மீட் பண்ணலாம். நீ கிளம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வரேன். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நட நட. ரோஷினி, நான் 3 ப்ராப்பர்ட்டிஸா பார்த்தேன். ரொம்ப நாளாவே காலியா இருக்கு. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. உள்ள போய் இதையும் செக் பண்ணிடலாம். ரோஷினி, எங்கேயும் யாருமே இல்ல. சரி, வேற ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ரோஷினி, இந்த இடம் சேஃபா இல்ல. மற்ற அட்ரஸ் எல்லாம் நானே தனியா போய் பார்த்துக்கிறேன். நீ வர வேண்டாம், வா போலாம். ரோஷினி, நீ டென்ஷன் ஆகாத. பல்லவியை நான் எப்படியும் கண்டுபிடிப்பேன். அமீர், நான் இப்ப வீட்டுக்கு போறேன். ஏன்னா அவன் எனக்கு முன்னாடி வந்துட்டா பெரிய பிரச்சனை பண்ணுவான். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒருவேளை பிரசாந்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதோட பல்லவியும் அவன் கிட்ட தான் மாட்டி இருக்கா. அமீரையும் அவன் தான் கொன்னு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அந்த பிரசாந்த் என்ன வேணாலும் செய்வான். நான் பல்லவியை திரும்பவும் பாப்பேனா என்னன்னு தெரியல. அமீரை தவிர வேற யாரும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. நாங்க அவளை தேடுவோம். இட்ஸ் அ ப்ராமிஸ். நீங்க இப்ப போலாம். எதுக்கும் நீங்க கவலைப்பட வேணாம். பல்லவியை தேட வேண்டியது எங்க வேலை. ரவி, எந்த நம்பர்லேருந்து பல்லவி கால் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். காலரை பற்றின இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீடப் பண்ணுங்க. அவன் தான் அமீரோட ஒய்ஃபோட டீட்டெயில்ஸை என்கிட்ட சொன்னான். இந்த பிரசாந்த் எங்கேன்னு பார்த்து கொஞ்சம் கூட்டுவா. சரி சார், வர சொல்கிறேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது சார். பல்லவி உயிரோடு இருப்பாளா? சந்தேகம்தான். எப்படி சார் இருக்கீங்க? மனைவி குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருந்தால் தானே உங்களுக்கும் நல்லது. என்னடா மிரட்டுறியா? ஐயோ, இல்லை இல்லை இல்லை, என்ன இன்ஸ்பெக்டர் சார், இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன். சரி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? ஆமீரை தெரியுமாடா உனக்கு? என் இடத்து செக்யூரிட்டியோடைய சூப்பர்வைசர். அவனை கொடூரமாக கொலை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். யார் பண்ணாங்க? பல்லவியை தெரியுமா? தெரியும். என் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தா. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருந்தா. திடீர்னு அவள் வேலையை விட்டுட்டா. அவள் கொலை பண்ணாளா? டேய், பெரிய புத்திசாலி மாதிரி பேசாதடா. ஆமீர் ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ணுற விஷயம் உனக்கு எப்போ தெரிஞ்சதுன்றதை சொல்லு, மறைக்காமல் சொல்கிறா. ஆமீருக்கு நான் கடவுள் மாதிரி. அவன் எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுவான்? அப்படி என்ன சார் வேலை பார்த்தீங்க கடவுள் மாதிரி? அவன் பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. அபார்ஷனுக்கு உண்டான பணம், அப்புறம் சீக்ரெட் டாக்டருடைய நம்பர் நான் தான் கொடுத்தேன். டாக்டரோட கான்டாக்ட் நம்பர்? கண்டிப்பாக தரேன். நீங்களும் போங்க. உங்கள் பிரச்சனைகளையும் அவன் சால்வ் பண்ணிடுவான். ஓவரா பேசுறியாடா? நீங்கள் ஒரு லேடி. நான் லேடிஸ்க்கு மரியாதை கொடுக்குறவன். அதனால நான் இப்போ உங்களை மன்னிச்சு விட்டுறேன். இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? மஞ்சு மஞ்சு விடு. நோ சார், எங்க இடத்துல இந்த மாதிரி தப்பாலாம் நடக்காது. ஏய், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமையே ஒரு சின்ன பொண்ணுக்கு அபார்ஷன் வேற பண்ணிருக்க. அப்புறம் பொய் வேற சொல்லிருக்க. இப்போ உன் லைசன்ஸை மட்டும் தான் கேன்சல் பண்ணுவேன். இன்னும் பொய் சொன்ன நேரம் உள்ள தள்ளிடுவேன். வேண்டாம் மேடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிடுறேன். என்னை உள்ள தள்ளிடாதீங்க. 4 வாரத்துக்கு முன்னாடி அமீர் ஒரு பொண்ணோட வந்தான் அபார்ஷன் பண்ணணும்னு. ஆயிஷா, இப்போ 2 மாசம் தான் ஆகுது. இப்போ அபார்ஷனை ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் அமீர், உன் பொண்ணு இன்னும் மைனர் தான். அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும். டாக்டர், பொண்ணு வாழ்க்கையை சீரழிஞ்சிடும். அந்த பையன் இவன் கூட படிக்கிறவன். விஷயம் தெரிஞ்சவனா அவன் பயந்து போயிட்டான். தயவு செஞ்சு இவளுக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க. போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். இல்லப்பா, இத பாரு, எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் பண்றோம். ரொம்ப கேவலமா பேசுவாங்க. உன்னால அதெல்லாம் கேட்க முடியாதுடா. ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் அம்மா கூட இல்லாதப்போ. அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. உனக்கு அபார்ஷன் நடந்திருக்கு. அப்ப கண்டிப்பா உன் லவ்வரை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு.
இவ்வளவு நடந்ததுனால சூரஜுக்கு அமீர் மேல கோவம் வந்திருக்கும். இங்க பாருங்க, சூரஜ் அப்பாவை கொலை பண்ணல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவை கொலை பண்ணல. நீங்க தப்பான ட்ராக்ல இன்வெஸ்டிகேட் பண்றீங்க. இங்க பாரு ஆயிஷா, உங்க அம்மாவை நாங்க அனாவசியமா ஜெயில போட்டு அடைச்சிருக்கோம் நீ நினைச்சினா நீயே உன் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டியதானே? இல்லனா யாரோ பண்ண குற்றத்துக்காக உங்க அம்மா தண்டனை அனுபவிப்பாங்க. இல்ல, இது ஒரு போது நடக்காது. நாளைக்குள்ள பெயில் கிடைச்சிரும்னு வக்கீல் சொல்லிருக்காரு. அப்புறம் அவங்க ஜெயிலுக்கே போக மாட்டாங்க. எங்க அம்மா எந்த தப்பும் செய்யல, அதான் உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஸ்டேஷன்ல பேசிட்டேன் சார். லோக்கல் போலீஸும் பல்லவி விஷயமா கேட்டிருக்கிறாங்க சார். ஆனா அவங்களுக்கு ஒன்றும் தெரியலையா. ஒருவேளை பல்லவி தான் விருப்பத்தோட தான் எங்கேயாவது போயிருக்கணும். அவ எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாலும் அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணவே முடியல சார். அண்ட் இந்த நம்பரும் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஆனா பிரசாந்த் பல்லவியை கிட்னாப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். நக்மாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஃபரான் சார், அந்த ஆளும் இப்போ ஆளை காணோம். அவன் 2.5 லட்சம் நக்மா கொடுத்துருக்கான் சார். அது தெரிய வந்திருக்கு. 2.5 லட்சம் இருக்கு. உனக்கு இன்னும் தேவைப்பட்டா சொல்லு, நான் தரேன். அவளுக்கு ஏன் இவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சு அதை அவ தான் சார் சொல்லணும். நக்மாவோட பேரை சொன்ன அந்த மிஸ்ட்ரி காலரை பத்தி எதுவுமே தெரியல. போனை யூஸ் பண்ணிட்டு செம்மையும் தூக்கி வெளியில போட்டான் டெக்னிக்கல் டீம் இப்ப சொல்றாங்க சார். ஒருவேளை போனை எரிச்சிருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த போன் காலே வரல. நாம திரும்பவும் கிளம்புன இடத்துக்கே வந்து நிக்கிறோம். நம்ம கிட்ட வெறும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்கு. பல்லவியோட கிட்னாப்பிங் சைட்ல இருந்து கேமரா மூலமா இது கிடைச்சது. வாங்க என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டு ஆட்டோக்காரங்க கிட்ட பேசி பார்த்தாச்சு. பல்லவி இந்த இடத்துல தான் 2 ஆட்டோக்காரங்க கிட்ட பேசியிருக்கா. இந்த கேமராவோட ஃபுட்டேஜ் தானே கிடைச்சது. ஆமா, ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் பல்லவி இங்கிருந்து தான் ரைட் போயிருக்கா. ஆனால் இங்கே காலனி எண்ட் ஆயிடுச்சு. மற்ற இடத்துல எதுவுமே இல்லை. இங்கேருந்து அப்போ அவள் எங்கே போயிருப்பா? அதுவும் அந்த இடத்துல ஒரு அபேண்டன் ஃபேக்டரி இருக்கு சார். ஆனால் ரொம்ப காலியாக இருக்க ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணா ஒரு தடவை பார்க்குறீங்களா? சரி வா. த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடியான நியூஸ் பேப்பர் சார். அப்படின்னா லேட்டஸ்டா யாரும் இங்கே இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா கிட்னாப்பர்ஸ் பல்லவிய இங்கே தான் வச்சிருந்துருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யார் பேர்ல இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகே, சீக்கிரம். இங்கே பாரு, இன்ஜெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் ட்ராக் பண்ணு. இதெல்லாம் எங்கேருந்து வாங்கினாங்க, யார் என்னன்னு கண்டுபிடி. சரி சார். சார், இவங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. மெடிசன் டீட்டெயில்ஸ் வந்தாச்சு சார். பிரசாந்த் சம்பந்தப்பட்டது ஒன்று இருக்கு. பேரை கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. நீங்களே பாருங்க. ஆமீர் இன்ஜெக்ஷன் வாங்குவானா? ஆமா சார், ஒருவேளை பிரசாந்த் வாங்க சொல்லியிருக்கலாம்ல. பிரசாந்த் அமீருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஆயிஷாவோட அபார்ஷன் கேஸ்ல. அது காரணமா நன்றி கடனுக்காக அமீர் பிரசாந்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. இன்ஜெக்ஷனை ஏன் வாங்குறோன்னு அமீருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவனே பல்லவியை தேடிட்டு இருந்தா இல்லையா. பிரசாந்த்க்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்லையே. ஒன்னு இருக்கு சார், டைட் கனெக்ஷன். அது இப்ப கிடைச்சிருக்கு. அந்த கம்பெனி அட்ரஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேட்டீங்கல்ல, அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. கங்குவார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் இந்த கம்பெனியில தான் பிரசாந்த் 21% ஷேர் ஹோல்டரா இருக்கான் சார். ஹலோ, வண்டியில் இருங்க. எங்க? பல்லவி, அக்கா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன? So happy அக்கா. ஏன் திரும்பவும் வரீங்க? இந்த தடவை பெயில் கிடைக்காது. கத்தியோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. உன் ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆயிடுச்சு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி இந்த கத்தியில் இருக்கிற ரத்தம், அதுல ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கு. அப்புறம் பிளட் கிளாட் அதிகமா இருக்கு. அதுக்கு இந்த நைஃப்ல இருக்கிற ரத்தம் கொலை செய்யப்பட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நைஃப்ல பட்டிருக்கு. அதாவது போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா. நான் பண்ண தப்ப ஒத்துக்கிறேன். நான் தான் அமீரை கொலை பண்ணேன். போய் சொல்றேன் நக்மா.
மர்டர் 11 மணிலேருந்து 1க்குள்ள நடந்திருக்கு. ராத்திரி 10 மணிக்கு நீ ஒரு டோலை வேற கிராஸ் பண்ணியிருக்க. ராத்திரி 2 மணிக்கு இன்னொரு டோல். அதாவது இந்த மர்டர் எப்போ நடந்ததோ அப்போ நீ வெளியே இருந்திருக்க. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு நீ திரும்ப வந்திருக்க. நீயா? உனக்கு இங்க வர எப்படி தைரியம் வந்தது? உன்னை கவனிக்கிறான்டா. ஆயிஷா சொல்லு, எதுக்காக இதெல்லாம் பண்ண? இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ இன்னொரு கேப் பிடிச்சி எப்பயோ இங்கே வந்துட்டேன்னு. உங்கள் அம்மா அப்புறம் தான் தனியாகவும் கிளம்பி இருக்காங்க. ஒரு செக் போஸ்ட்டில் நாங்கள் பார்த்தோம், அப்போ உங்கள் அம்மா கேபில் தனியாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்களும் இன்னுமே இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அப்போ தான் மர்டர் நடக்கும்போது உங்கள் அம்மா வீட்டில் இல்லாத விஷயமும் தெரிய வந்துச்சு. எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கு. சார் ப்ளீஸ், நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், இவளை விட்டுடுங்க. அந்த தண்டனை எனக்கு கொடுத்துருங்க. இவ ரொம்ப சின்ன பொண்ணுங்க, இவ வாழ்க்கை மொத்தமும் வீணா போயிடும். ஆயிஷா, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசு. நீ எதுக்காக இதை பண்ண? நக்மா தான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னால, அப்புறம் எதுக்காக சொல்லு ஆயிஷா. ஏன்னா என்னால தப்பிச்சு ஓட முடியல, வெளிப்படையாவும் பேச முடியல. சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என் அப்பா என்ன ரேப் பண்ணா, என் சொந்த அப்பா என்ன அவன் அபார்ஷன் பண்ணானே. அது சூரஜோட குழந்தை இல்ல, என் வயித்துல இருந்தது என் அப்பாவோட குழந்தை. உன் அம்மா தான் உனக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க. நீ எதுக்காக ஓடி போகல? எனக்கு போக பிடிக்கல, தப்பிச்சு ஓட பிடிக்கல. அந்த அயோக்கியனுக்கு நான் தண்டனை கொடுக்காத வரைக்கும் என்னால இதெல்லாம் மறக்க முடியல. ஆனா என்னால இப்ப மறக்க முடியும். நிம்மதியா வாழவும் முடியும். சூரஜ் கூடவும் வாழலாம், ஜெயிலையும் வாழ முடியும். ஆனா நிம்மதியா வாழலாம். பல்லவிய கூட அமீர் தான் கிட்னாப் பண்ணிருப்பான். அவளை ரேப் பண்ணி மர்டரும் பண்ணிருப்பான்.